வணக்கம், நான் உங்களோட கிருஷ்ணன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ உடனே பொருளை கழிச்சிட்டாங்க, குத்தி பார்த்தாங்க, நீ தானே கொலாகாரன், திரும்பலை, நீ வந்து லேட்டாக வந்ததுனால தான் காரணம், நாங்கள் திரும்பலை. இப்போ 20 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் செக்கு சும்மா கொடுக்கலாமா? யார்? கூட்டணி கட்சியோட ரவுடி தலைவர், தொண்டர் இல்லை, கூட்டணி கட்சியோட தலைவர் செக்கு காசு இல்லாமல் கொடுக்கலாமா? தப்பு இல்லையா? 20 லட்ச ரூபா கொடுத்ததுனால விஜய் இன்கம் டேக்ஸில் மாட்டிக்க போகிறாரு, கருப்பு பணம் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் பொருளையாக கிளப்புறீங்க. ப்ளஸ்ஸு இப்போ ரவுடியோட அராஜகம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங்கில் பிரச்சனையான ஒரு நடு ரோட்டில் ஒரு கார், ஒரு 1.5 கார் போகிற இடத்துல கொஞ்சம் கூட ஊர நிப்பாட்டாமல் ஒரு அரை கார், ஒரு கார், இன்னொரு கார் போகிற வழியை விட்டுட்டு 2 அடி 3 அடி கேப் விட்டு ரோட்டில் நிப்பாட்டி பல பேருக்கு இடைஞ்சலாக கொடுத்த எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ கார் நிப்பாட்டிட்டு லாக் போட்ட அந்த காரை நோ பார்க்கிங்கில் நிப்பாட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு லாக் போட்ட போக்குவரத்து காவலர் அடித்து காயப்படுத்தியிருக்காரு. யாருன்னு அராஜகத்து உச்சம். கூட்டணி கட்சிகளும் இந்த மாதிரி ரவுடிங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால எக்காரணத்து கொண்டு 2024 காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. யோசனை பண்ணுங்கள். மாற்று கட்சிகள் வந்துருச்சு, நம்ம டிஎம்டிகே, விஜயகாந்த் கட்சி, ப்ளஸ்ஸு நம்ம பிஜேபி, அண்ணாமலை கட்சி எக்ஸ் தலைவர், முன்னாள் தலைவர், தமிழ்நாடு தலைவர் யார் அண்ணாமலை, அப்புறம் நம்ம டிவிக்கு, நம்ம நாம் தமிழர் கட்சி, இதெல்லாம் கேண்டிடேட் பார்த்து தயவுசெய்து சொல்கிறேன், ஓட்டு போடுங்க. காசுக்கார பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. அராஜக ஆட்சி அப்படின்னா ரவுடி என்ன ஜாதின்னு தெரியும், இவரே முந்திக்குவார். நாங்கள்லாம் அந்த காலத்தில் எங்கள் தாத்தா காலத்தில் பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்து யார்? நம்ம நாடக துணை தலைவர். அப்போல்லாம் சோசியல் மீடியா அவ்வளோ இல்லை, அதனால் மக்களுக்கு தெரியலன்னா இப்போ தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. சோசியல் மீடியா மட்டும்தான் இவங்க ஆட்சி நடத்துகிறாங்கன்னு. அதனால் இக்கருத்து கொண்டு காசுக்கோ பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.